ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்ட முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி யார்? ஆன்சர் மதன் லோகூர். மதன் லோகூர் என்பவர் பாத்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி. இவர் தான் இப்போ ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த ஐநா சர்வதேச நீதி கவுன்சில் அப்படிங்கிறது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அப்புறம் புகழ்பெற்ற சட்ட வல்லுநர்களை உள்ளடக்கிய ஒரு அமைப்பு தான் ஐநா சர்வதேச நீதி கவுன்சில். இதோட தலைவராக இப்போ மதன் லோகூர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் யாருன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி. இவர் பாத்தீங்கன்னா 2028ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த பொறுப்புல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இவர் நம்ம இந்தியாவுடைய முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி 2018ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்றுட்டாரு. அதை அடுத்து 2019ஆம் ஆண்டு பிஜி நாட்டுடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு 2019. இதன் மூலமாக வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நீதிமன்றத்துல, அதாவது உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியாக பொறுப்பேற்ற முதல் இந்திய நீதிபதி அப்படிங்கிற பெருமையை இந்த மதன் லோகூர் பெற்றிருக்காரு. இவர் இப்போ ஐநாவுடைய சர்வதேச நீதி கவுன்சிலுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு.